ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். கொழுக்கட்டை செய்ய டைமே இல்லை, ஆனால் சாமி கும்பிட செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு செய்யக்கூடிய இந்த மணி கொழுக்கட்டையை செஞ்சு அசத்துங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கான கொழுக்கட்டை இது. உள்ள ஸ்டஃபிங் இல்லாமல் ஈஸியாக ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். 1 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொதிக்கிற தண்ணியை 1 கப் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சின்ன உருண்டையாக உருட்டி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கணும். ஸ்டஃபிங்க்கு இனிப்பாக இருக்குது, நம்ம சாப்பிட முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான கொழுக்கட்டை இது. வேக வச்ச கொழுக்கட்டையை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை தாளித்து வேக வச்ச கொழுக்கட்டையை சேர்த்து அது கூட தேங்காய், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பராக சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி. 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நான் வெத்தலையை வச்சு விநாயகர் செஞ்சேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கொழுக்கட்டையை செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.